இப்போ 16th question பார்க்கலாம். Let n be an odd number greater than or equal to 7. Let a is equal to aij be an n by n matrix with ai I plus 1 is equal to 1 for all I is equal to 1 to n minus 1 and a n1 is equal to 1 and let aij is equal to 0 for all other pairs ij. Then we can conclude that option A has 1 as an eigenvalue, option B A has minus 1 as an eigenvalue, option C A has at least one eigenvalue with multiplicity greater than or equal to 2, option D A has no real eigenvalues. இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா CSA exam December 2016 ல கேட்டாங்க. இந்த क्वेश्चனோட ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் A has 1 as an eigenvalue. அதாவது A என்பது n by n matrix இருந்து ai I plus 1 is equal to 1 அப்புறம் n1 a n1 is equal to 1. இந்த கண்டிஷனோட aij is equal to 0 for all other pairs கொடுத்தாங்க அப்படினா இந்த மேட்ரிக்ஸ்க்கு எத்தனை eigenvalue வரும் அப்படின்றது. அது என்ன eigenvalueன்றது கொடுத்தாங்க. 1 என்பது eigenvalue வரலாம், minus 1 என்பது eigenvalue வரலாம். இல்ல ஒரு at least ஒரு eigenvalue with multiplicity greater than or equal to 2 வரலாம். இல்ல a க்கு eigenvalues real eigenvalues வராது அப்படின்றது ஆப்ஷன். இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A has 1 as an eigenvalue தான் கரெக்ட். இந்த ஆன்சர் எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம போட்டு பார்ப்போம். a என்பது என்ன சொல்லிருக்காங்க நமக்கு? a என்பது aij என்ற மேட்ரிக்ஸ். aij என்பது n by n மேட்ரிக்ஸ். n rows n column matrix and n என்பது odd number greater than or equal to 7 னு சொல்லிருக்காங்க. அப்ப 7 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப a என்பது 7 by 7 மேட்ரிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படினா எப்படி வரும் நமக்கு? a என்பது 7 by 7 மேட்ரிக்ஸ் அப்படினா எப்படி வரும் நமக்கு? அதுல என்ட்ரிஸ்லாம் எப்படி வரும் அப்படினா ai I plus 1 is equal to 1. அதாவது i க்கு 1 to n minus 1 இருக்கும்போது ai I plus 1 is equal to 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் i is equal to 1 போறோம் அப்படினா 1 2 i12 a12 1 a12ன்றது 1. அப்புறம் பாத்தீங்கன்னா a1 2 3 வந்து 1 அடுத்து 3 4 1 n minus 1 என்பது 1 ஆகும். மீதி எல்லா என்ட்ரிஸும் 0 வரும் அப்படிங்க. இது போக எக்ஸ்ட்ரா நமக்கு a n1 நமக்கு 1 னு சொல்லிருக்காங்க. அப்ப எப்படி வரும் பாத்தீங்கன்னா இல்ல மேட்ரிக்ஸ்லாம் எழுதும்போது a11 a12 a17 அதே மாதிரி செகண்ட் எப்படி வரும் a21 a22 எக்ஸெட்ரா a27. இதே மாதிரி நமக்கு 7 by 7ன்றதால a71 a72 எக்ஸெட்ரா a77 இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு எழுதலாம். இப்போ என்ட்ரிஸ் எப்படி ஃபில் பண்ணனும் நமக்கு? என்ட்ரிஸ்ல a12 னு எடுத்தீங்கன்னா அது வந்து 1. அதே மாதிரி 2 3 க்கு 1 3 4 க்கு 1 4 5 க்கு 1 5 6 க்கு 1 அடுத்து 6 7 க்கு 1 அடுத்து என்ன சொல்றாங்க? n1 க்கு நமக்கு 1 னு சொல்றாங்க. அதாவது n minus 1 வரைக்கும் ஓகே. அடுத்து n1 க்கு நமக்கு 1 னு சொல்றாங்க. அப்ப பார்த்தா n க்கு 7 ன்றதால 7 1 க்கு நமக்கு 1. அப்ப இந்த என்ட்ரிஸ்லாம் நமக்கு 1. அப்ப 1 to n க்கு இந்த லைன் a12 க்கு இந்த லைன் அடுத்து 2 3 வந்து இங்க வரும். அப்ப இந்த என்ட்ரிஸ் மட்டும் நமக்கு இந்த டயகனல்ல மட்டும் நமக்கு 1 வரும். மீதி எல்லா என்ட்ரிஸும் நமக்கு என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா aij is equal to 0 கிடைக்கும். சோ அந்த மாதிரி எடுத்து நமக்கு இப்ப போடும்போது எல்லா ரோவையும் நமக்கு சம் வேல்யூ 1 இருக்கும். அப்ப இந்த மேட்ரிக்ஸ் வந்து இப்ப a7 by 7 கொடுத்த கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா ஒரு ரோவையும் ஒரே 1 மட்டும் தான் வந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல மட்டும் தான் a12 2 3 3 4 4 5 5 6 6 7 அப்ப 6 7 1 இந்த என்ட்ரிஸ் மட்டும் தான் 1. மீதி எல்லாமே 0ன்றதால ஒரு ரோக்கு நமக்கு பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும். 1 தான் ஒரே 1 என்ற என்ட்ரி வரும். மீதி எல்லா என்ட்ரியும் நமக்கு 0. அப்ப சம் ஆஃப் ஈச் ரோ நமக்கு என்ன இருக்கும்? 1 இருக்கும். சோ சம் ஆஃப் ஈச் ரோ 1 இருக்கும்போது என்ன மேட்ரிக்ஸ் ஆயிடும்? பெர்மிட்டேஷன் மேட்ரிக்ஸ் ஆயிடும். அப்ப 1 2 a12 2 3 3 4 அப்புறம் 7 1 இங்க எனக்கு நான் 7 போட்டுருக்கேன். அது 7 1 வரைக்கும் வரும். சோ இது வந்து நமக்கு பெர்மிட்டேஷன் மேட்ரிக்ஸ் மாதிரி கிடைக்கும். அதாவது சம் ஆஃப் ஈச் ரோ நமக்கு ஈக்குவல் டு 1 இருந்தது அப்படினா அந்த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு பெர்மிட்டேஷன் மேட்ரிக்ஸ். பெர்மிட்டேஷன் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதும்போது எப்படி இருக்கும்? 1 to 2 க்கு 1 2 to 3 க்கு 3 to 4 அப்புறம் 7 to 1 இங்க என்ன ஈக்குவல் 7 எக்ஸாம்பிள் போட்டு வச்சிருக்கேன். அத 7 to 1 க்கு நமக்கு 1 மீதி எல்லா என்ட்ரிஸும் 0 வந்துரும். சோ பெர்மிட்டேஷன் மேட்ரிக்ஸ் னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த கண்டிஷனோட போடும்போது இப்போ இந்த பெர்மிட்டேஷன் மேட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படினா அதோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எப்படி இருக்கும் அப்படினா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் a ன்றது x power n minus 1 இந்த வேல்யூ. இங்க வந்து n ன்றது ஸ்பெஷலா என்ன சொல்லிருக்காங்க? ஆர்டர் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சோ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் பெர்மிட்டேஷன் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதும்போது பாத்தீங்கன்னா x power n minus 1 கிடைக்கும். அப்ப n is equal to odd n வந்து ஆர்டர் இருக்கும்போது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 7 போட்டு காமிச்சேன். இப்போ ஜெனரலா n ன்றது ஆர்டர் இருக்கும்போது இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எந்த வேல்யூ ஆஃப் x நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் 1 ன்றது தான். சோ lambda is equal to 1 ன்றது மட்டும் தான் நமக்கு ரியல் ஐகன் வேல்யூ வித் மல்டிப்ளிசிட்டி 1 ஆகும். So option A has 1 as an eigenvalue. அப்ப minus 1 ன்றது வரது சான்ஸ் இல்ல. At least 1 eigenvalues with multiplicity greater than or equal to 2 ன்றது வரும் நமக்கு. அடுத்து A has no real values ன்றது தப்பு. ஏன்னா 1 ன்றது நமக்கு எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. அதனால option A ன்றது A has 1 as an eigenvalue சொல்லிடலாம். இப்ப கொடுத்த மேட்ரிக்ஸ் நம்ம பெர்மிட்டேஷன் மேட்ரிக்ஸ் சொல்றோம்னா அதோட பாலினாமியல் கேரக்டரிஸ்டிக் equation எழுதுவோம். அதுல வர அந்த பாலினாமியல் எழுதுவோம். அந்த பாலினாமியல் சால்வ் பண்ணும்போது கேரக்டரிஸ்டிக் equation சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் நமக்கு eigenvalue சொல்லுவோம். சோ இங்க பாத்தீங்கன்னா x power n minus 1 நமக்கு n ஆர்டர் போது எனக்கு 7 போலாம் அடுத்து 9 போலாம் 11 போலாம் இந்த மாதிரி போடும்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஈஸியான eigenvalue பாத்தீங்கன்னா lambda is equal to 1 ன்றது தான் only real eigenvalue with multiplicity. So option A has 1 as an eigenvalue சொல்லிடலாம்.